ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, சக்தி திருமகன் விஜய் ஆண்டனியானோட 25வது படம். எல்லாருக்குமே 25வது படம் பிளாக் பஸ்டர் தான். சூர்யா அண்ணன், விஜய் சேதுபதி அண்ணன், தளபதி அண்ணன், அதுக்கப்புறம் இப்போ விஜய் ஆண்டனி அண்ணன். சத்தியமாக அண்ணன் நான் படம் தான் ஃபஸ்ட்டு படம். கண்ணை மூடி கண்ணை தத்துக்குள்ள வருஷம் ஓடி அண்ணன் 25 படம் நடிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அண்ணன். சத்தியமா நியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் பிளாக் பஸ்டருங்க. நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற பாலிடிக்ஸ் ஊழலை சும்மா அப்படியே நாடகமா ஆக்கி அது ஒரு படமா காமிச்சிருக்கிறாங்க. என்னமா இருக்குதுங்க. இதெல்லாம் ரொம்ப சிலதெல்லாம் சீரியஸாக இருக்குது, பேசக்கூடாது. நம்ம படத்தை பற்றி பட்டம் பேசுவோம். அப்புறம் இதை பெருசாக்கி பாலிடிக்ஸ் மாதிரி ஆக்கிடுவாங்க. படத்தில் என்ன, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்போ இப்போ நடக்கிற சூழல் அரசியல் எப்படி போயிருக்கோ அது அப்படியே அழகாக பேசியிருக்கிறாங்க. சவுக்கு சங்கரனெல்லாம் ஒரு டூப் மாதிரி போட்டு வேற ஒரு பேரை வச்சு அந்த ஹேர் ஸ்டைல் அந்த கெட்டப்லாம் போட்டு நல்லா காமிச்சிருந்தாங்க. சரி, நம்ம படத்துக்கு வருவோம். விஜய் ஆண்டனி அண்ணன் வந்து ஒரு ட்ரைபல் குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்த குழந்தையா ஒரு வராரு ஸ்டார்டிங்கில். அவங்க அம்மாவை வந்து ஒரு பெரிய ஆளுக்கள் வந்து ரேப் பண்ணி கொன்னுடுறாங்க. ஸோ இவ ட்ரைபல் பொண்ணு தானே, இவளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொகத்துக்காக, உடல் உறவு சொகத்துக்காக அவங்கள கொன்னுடுறாங்க. அந்த குழந்தை தனியாக அனாதையாக கிடக்குது. நம்ம வாகை சந்திரசேகர் சார் அவர் வந்து பெரியார் மாதிரி கெட்டப் போட்டு இதில் இருக்கார். ஸோ பெரியாரிஸ்ட் ஃபாலோவர், பகுத்தறிவு கொண்ட மனிதனாக அவர் இந்த படத்தில் இருக்கிறாரு. ஸோ பகுத்தறிவு தான் ஃபாலோ பண்ணுவார். யாரையும் நம்பாத ஒன்னேசி. ஸோ பெரியார் ஐயாவோட அந்த ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அந்த ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ பகுத்தறிவு கான்செப்ட். ஸோ இதில் வரும்போது திடீர்னு விஜய் ஆண்டனி அந்த குழந்தையா பார்க்குறாரு. அந்த குழந்தைய இவர் எடுத்து வளர்க்கும் போது மனுஷங்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி பழகணும் அப்படி சொல்கிறாரு. அபயங்கர் நாராயணங்கிற ஒரு ஈவில், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ப்ளஸ் அரசியல் தலைவர்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனு. அவர் வந்து இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி தனக்குன்னு ஒரு பெரிய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய போஸ்ட்டை பிடிக்கணும்னு ஒரு ஆசை. அவன் தான் இல்லை, ஒரு பிரசிடென்ட் ஆகணுங்கிற ஒரு வெறி. ஸோ அதுக்கு இல்லாத பொல்லாத எல்லா சின்ன சின்ன திருட்டு தப்புகள் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ விஜய் ஆண்டனி அண்ணா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு செக்ரட்டரியேட் மீடியேட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. செக்ரட்டரியேட் மீடியேட்டர். அந்த மீடியேட்டர் வந்து நல்லதும் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, நல்லதும் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, கெட்டதும் பண்ணுறாங்க. ஸோ நல்லது பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் பயமாக இருக்குது. ஸோ கெட்டதும் பண்ணுறாங்க. மினிஸ்டர் பினாமி ஆள், இந்த இது கவர்மெண்ட்டில் நடக்கிற எல்லா ஊழல் அதெல்லாமே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ஸ்டன்னிங் ஆசமாக இருந்தது. ஒரு ஹீரோயின் கேரக்டர், அந்த பொண்ணு தனியாக ஒரு ஆர்ஃபனேஜில் வருது. கடைசியில் அதுவும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்குது, வேலை கிடைக்கல அந்த பொண்ணுக்கு. ஸோ விஜய் ஆண்டனி ஆஃபீஸில் வந்து ஒரு சப்போஸ் ஸ்டாஃபாக டேலி டைப்பிஸ்ட்டாக ஒரு வேலை கிடச்சி அவருக்கு ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விஜய் ஆண்டனி கொடுத்து அந்த பொண்ணு வேலை. திடீர்னு இவர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. திடீர்னு லவ் ரொம்பவும் காட்டலை, சும்மா நார்மலாக பேசிக்கிறாங்க, பழகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி போகுது. ஸோ நம்ம விவேக் சாரோட பிஏவாக ஒரு படத்தில், நிறைய படத்தில் நடிப்பார்ல, செல்முருகன் கரெக்டாக அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ விஜய் ஆண்டனியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, ஃபைட்டிங்கு, ஆசம்ஸ் அதெல்லாமே நல்லா இருந்தது. படத்தில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டில் நடக்கிற ஊழல், அப்புறம் பணக்காரனாக ஆகிட்டு இருக்கும்போது ஏழை இன்னும் ஏழையாக தான் ஆகிட்டு இருக்கான். ஒரு நாட்டில் ஒரு பலாயிரம் கோடிக்கு சொத்து அதிபதி உள்ள பணக்காரன் இருக்கிறான்னா ஒரு 10,000 50,000 ஏழைங்க இருக்கணும். ஸோ அப்படி காமிச்சிக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற பொருளாதார எக்கானமிஸ்ட், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபிலாந்த்ரபிஸ்ட், இந்த மூணுத்தோட போஸ்டிங்குக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டோட எக்கானமி, ஊழல், குற்றச்சாட்டு இது எல்லாமே தான் காமிச்சிக்கிறாங்க. நாட்டில் நடக்கிற எல்லாம் கெட்டது பற்றி தான் இந்த படம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. கரண்ட்டாக நம்ம இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பாலிடிக்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ், பாலிடிக்ஸோட சஃபர்ஸ், அதெல்லாம் மக்களோட ஸ்ட்ரகிள்ஸை இந்த படம் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்கிறார் விஜய் ஆண்டனி அண்ணன் இந்த படத்தில். அது உங்களுக்கு படம் பார்க்க தான் புரியும். இட்ஸ் பக்கா கமர்ஷியல் பொலிட்டிக்கல் த்ரில்லர் பிளாக் பஸ்டர். போய் தியேட்டரில் பாருங்கள்.
எனக்கு பிடிச்சிருந்தது. பாய்.